செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜாவிசிக்கும் வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பாலுங்க. அந்த பையனை காசு நல்ல ஒரு பவுலிங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண், பவுலிங் வந்து ஜப்பான் போடுறாரு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண், நல்ல ஷாட்டுங்க. இங்கே டபுளுக்கான ட்ரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. தேர்ட் பால் டபுளுக்கான ட்ரை இல்லைங்க, சிங்கிளோட நிப்பாட்டிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ரெட் பேட்ஸ்மேன் ரியோ. வைடுங்க. கேட்சுக்கான ஒரு ட்ரை இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டப் ஒரு ரன் பா. நல்ல ஒரு பால் பா. விக்கெட். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. இங்கே பிக்கேஜ் முறையில் பின்னாடி வந்திருக்கு. இந்த ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. நல்ல ரன்னிங். இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். ஒரு வைடு காலுங்க அம்பையர் கிட்ட இருந்து. இது ஒரு ரீபால். நல்ல ஷாட்டுக்கான ட்ரைங்க. பட் இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, சரியான மீட் இல்லை. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவருக்கான மூணாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாப்பு. ரிவர்ஸ் சீட்டுங்க. இங்கே ஃபீல்டர் இருக்காரு, ஒன்றா ரெண்டான்னு பார்ப்போம். இல்லைங்க, நல்ல த்ரோங்க. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவரோட ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் புகாரி. ஒரு நல்ல பிளேங்க. இங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். இங்கே 1-2 ஆகுமா? பவுண்டரிங்க. பவுண்டரியா? 4 ரன் ஓடியே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் அஜித் டு புகாரி. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட்டுங்க. இங்கே ஏரி ஷாட் ஆட பார்த்து தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் புகாரி. இந்த விக்கெட்டை மூலம் பிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ்குமார் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் வைடு காலுங்க அம்பையர் கிட்ட. இந்த பால் ஒரு ரீபால். நல்ல பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, மூணாவது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. 3 ரன் ஓடி முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஜாவித் சிசிக்காக அடுத்து வர போடுறதுக்கு பவுலர் ராஜேஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல பாலுங்க. இங்கே லேட் கட் முறையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க, இருந்தாலும் இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே பாப்புக்கிட்ட இருந்து. பட் இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான மூணாவது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஃபீல்டர் கையிலே இருக்கு, சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 4வது பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, ஒரு டாட் பால். சூப்பராக. இந்த ஓவருக்கான 5வது பால் நல்ல பாலுங்க. இங்கே அவுட் சைடில் ஆடிட்டு ஒரு குயிக் சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு நல்ல புல் ஷாட்டுங்க. லெக் சைட் திசையில் இங்கே 2 ரன்னுக்கான முயற்சி. எங்கள் ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன தடுமாற்றம், அதை யூஸ் பண்ணி இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித். மொதல் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் கட்டாக இங்கே தேர்ட்மேன் கிட்ட வந்திருக்கு. இங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. ஒரு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான 2வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். சேம் பால் சேம் பிளேஸ்மெண்ட்ங்க.
மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. இந்த ஓவருக்கான 3வது பால். நல்ல டாட் பாலுங்க. இங்கே ஃபீல்டர் கையிலேயே கொடுத்துருக்காரு. குறி பார்த்தா நான் படல. இந்த ஓவருக்கான 4வது பால். மீண்டும் நல்ல டாட் பாலுங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு வைடுங்க. வைட் ப்ளஸ் ஒன்னா இல்லைங்க, வைடு மட்டுமே. நல்ல டாட் பாலுங்க. இங்கே நல்ல ஓவரை போட்டிருக்காரு அஜித். ஓவருக்கான கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாப்பு. மீண்டும் ஒரு நல்ல பவுலிங்க அஜித் கிட்ட இருந்து. இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க, நோ ரன். இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவர் பவுலர் ராஜேஷ் கிட்ட இருந்து ஒரு ஸ்வீப் ஷாட்ங்க. இந்த லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா. நல்ல ரன்னிங்க, குயிக் ரன்னிங். 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பவுலர் ராஜேஷ் டூ பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு பெரிய வைடுங்க. கேமரா ஸ்டிக்கில் பட்டிருக்கு, சாரி. இந்த ஓவருக்கான 2வது பால் ஒரு ரீபால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, லோ டாஸு. பட் இதை சென்சிபிளாக தட்டி விட்டுட்டு இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. நல்லா கனெக்ட்டுங்க. இங்கே 4க்கான வாய்ப்பா. 4 தடுத்துருக்காருங்க ஃபீல்டிங்கை. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுதுங்க உண்மையிலேயே. பட் இங்கே பேட்ஸ்மேன் இங்கே 3வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ரன்னிங். பட் இங்கே ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க. இங்கே பாப்புக்கிட்ட இருந்து யாருக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு, எடுத்திருக்காருங்க ஜான்சன். நல்ல கேட்சை பார்க்க முடியுது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டுருக்காரு பாப்பு. சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவரோட கடைசி பால் நல்ல டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஜாவி சிசிக்காக 6வது ஓவர் போட்டிருக்கு பவுலர் மணி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஸ்வீப் ஷாட்டுங்க. லெக் சைட் திசையில் மடக்கி விட்டுருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. இங்கே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் இங்கே பேட்டில் அடியில் எட்ஜ் ஆகி ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 3வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே வாங்கி ஆடி இருக்காரு. பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல். பிசிசிக்காக இந்த டீமோட கேப்டன் லிவி. நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. பட் இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. வந்த பால்லேயே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு லிவி. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் உதயா. இது மணி அவர்களுக்கு ஹேட்ரிக் பாலு. ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு கொடை கிளம்பியிருக்குங்க. மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இங்கே ஹேட்ரிக் விக்கெட்டுங்க மணிக்கு. ஒரு நல்ல பவுலிங். இந்த ஓவருக்கான கடைசி பால் நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைட் திசையில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜப்பான். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டேனி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் இங்கே லெக் சைடு போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. இந்த ஓவரோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. மீண்டும் ஒரு லெக் சைடு ஆட பார்த்துருக்காருங்க. பட் பவுல் ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரோட 3வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. அடிச்சு அடியிலேயே தெரியுங்க. கண்டிப்பாக இது 6ங்க. ஒரு தரமான ஷாட்டுங்க டேனி கிட்ட இருந்து. இந்த ஓவருக்கான 4வது பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே. பட் ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க, எடுத்திருக்காங்க கேட்சை. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியேறார் பேட்ஸ்மேன் டேனி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் டார்வின். நெக்ஸ்ட் பால் ஆஹா ஒரு நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டார்வின்.
ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, எடுத்திருக்காங்கங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் டார்வின். விசிசிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்கு மீண்டும் பவுலர் மணி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல டாட் பாலுங்க. இங்கே செகண்ட் பால் லெக் சைட் திசையில் ஆடி இருக்காங்க, ஃபீல்டர் இருக்காரு. இங்கே ஒரு ரன்னா 2 ரன்னான்றதை பார்ப்போம். இங்கே ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சியில் ஒரு ரன் அவுட்டுங்க. விக்கி தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. பிசிசி கிட்டத்தட்ட 9 விக்கெட்டை லோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேத்ராஜ், நல்லா பாலுங்க, ஒரு அருமையான டாட் பாலுங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, போல்டுங்க. 10 விக்கெட்டும் விழுந்திருக்குங்க. இங்கே ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது மணிக்கிட்ட இருந்து. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் 48 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 49 அடிச்சா ஜாவித் சிசி வெற்றி. ஜாவித் சிசி விஸ் வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்கான செகண்ட் இன்னிங்ஸ். வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக முதல் ஓவர் போடுறதுக்கு விக்கி அண்ட் ஜாவித் சிசிக்காக ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கேஷவ், நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜாண்டி. இந்த ஓவரோட முதல் பால் லோ ஸ்கோரிங் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் பால் பிளேயிங்க, நல்ல ஃபீல்டிங் பார்க்க முடியுது. இது ஒரு சிங்கிளாக இந்த ஓவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜாண்டி. ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் பால் நல்லா பாலுங்க, லெக் சைட் திசையில் நல்ல பிளேங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டும். கேட்சுக்கான வாய்ப்புங்க, உதயா இருக்காரு, எடுத்திருக்காருங்க கேட்சை. இங்கே முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஜாவித் சிசி. ஜாண்டி ஒரு பெரிய ஷாட்டுக்காக ட்ரை பண்ணி தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஜாவித் சிசிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக். ஃபிஃப்த் பால் காலிங்க, விக்கெட்டுங்க. இங்கே ஃபீல்டிங் செட் பண்ணி போட்டு மொதல் பால்லையே இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே இந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க விசிசி, ஏன்னா இது அவங்களோட ஹோம் கிரவுண்டு. ஸோ இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணி இங்கே விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கே ஒரு ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு. லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பரபரப்பு இருக்கும். ஜாவித் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மகி. இந்த ஓவரோட கடைசி பால் சென்சிபிளான பிளேங்க. இங்கே சிங்கிள் முதல் ஓவரை 4 ரன்ல போட்டிருக்காரு. நல்ல ஒரு ஓவரை பார்க்க முடியுது. 2 விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. இங்கே ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அருண், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மகி. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளான பிளேங்க, பாலை பார்த்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஆடி இருக்காரு. 1 ரன் மட்டுமே. இந்த மேட்ச் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கேஷவ். ரெண்டாவது பால் நல்ல ஒரு பிளேங்க, ஸ்விட்ச் முறையில் இங்கே தூக்கி ஆடி இருக்காரு. 4 ரன்னுக்கான வாய்ப்பு. 4ங்க, நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க. ஜாவித் சிசிக்காக தன்னோட முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கேஷவ். மூணாவது பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் கையாங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க மூணாவது விக்கெட்டுங்க ஜாவித் சிசிக்காக. நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுதுங்க கண்டிப்பா விசிசி கிட்ட இருந்து. ஜாவித் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜான்சன். நெக்ஸ்ட் பால் அருண் டு ஜான்சன். நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளே. ரன் அவுட்டா இல்லைங்க, பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் ஆயிருக்கார் ரீச்சுக்குள்ள. ஸோ இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் இன்னும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, இன்னும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் பெரிய வைடுங்க, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இப்போ நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. இங்கே ஒயிட் +1. நெக்ஸ்ட் பால் அருண் டு பேட்ஸ்மேன் மகி. நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளேங்க. பாலை பார்த்து கரெக்டாக சிங்கிளை மட்டும் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு. நல்ல பேட்டிங். இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. அடுத்த ஓவர் போகிறதுக்காக வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக பவுலர் விக்கி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மகி. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுங்க, இங்கே 4வது விக்கெட்டுங்க விக்கி கிட்ட இருந்து. இது 3வது விக்கெட்டுங்க. ஜாவித் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. விக்கி கிட்ட இருந்து அவரோட இந்த ஓவரோட 2வது பால். மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. தொடர்ச்சியா விக்கெட்டை இழந்துகிட்டே இருக்காங்க ஜாவித் சிசி. வந்த முத பாலே டிப் கேட்ச் முறையில் கீப்பர்ட்ட கேட்சை கொடுத்து தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. ஜாவித் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜித், லெஃப்ட் ஹேண்ட். நெக்ஸ்ட் பால் விக்கெட் டு அஜித். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. சிங்கிள்
நல்ல ஒரு தடுப்பு. நெக்ஸ்ட் பால் விக்கி டு ஜான்சன். நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. 6வது விக்கெட்டுங்க. ஜாவித் சிசி வர்ற பேட்ஸ்மேன் எல்லாமே பெரிய ஷாட்டுக்கான முயற்சியும் இல்லை, தன்னோட முதல் பால்லையும் விக்கெட் இழந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல 6 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த டீமுக்கு ஒரு பெரிய மைனஸ். ஜாவித் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஸ்வா ஸ்ட்ரைக்ல. விக்கி டு விஸ்வா. ஒரு சென்சிபிளான பிளே. விக்கெட் லூஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு டிஃபெண்ட். விக்கியோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஸ்வா. நாலாவது ஓவர் போடுறதுக்காக வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக பவுலர் அருண் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜாவித் சிசிக்காக பேட்ஸ்மேன் அஜித். அவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட், இதற்கிடையில் ஒரு ரன் மட்டுமே. ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இப்போ பேட்ஸ்மேன் விஸ்வா. அவரோட செகண்ட் பால் அருண் டு விஸ்வா. நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளே. விஸ்வாவில இந்த மாதிரி ஒரு சென்சிபிள்லாம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இது ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லங்க. நோ மேன் ஸ்டாண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஓடுனா டான்சரா ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங் பார்க்க முடியுது. ஆஹா 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 இல்லங்க. ஆஹா விஸ்வா வந்து ஆரமா போடுங்க. இங்க ஜாவித் சிசிக்காக புரிஞ்சு ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா உண்மையிலேயே ஒரு பேட்ஸ்மேன் வச்சு நீ தாங்க பார்த்தா நல்ல பிளேயருங்க விஸ்வா. நெக்ஸ்ட் பாலுங்க. இதோ நெக்ஸ்ட் பால் அருண் டு விஸ்வா. சுஜித்கான ட்ரை. ஃபீல்டர் இருக்காரு, தடுத்திருக்காருங்க சுரேஷ். மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டும். எக்ஸலன்ட்டான ஃபீல்டருங்க. ரவுண்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணக்கூடிய ஒரு. அவரோட 5வது பால். நல்ல பிளேங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. இதற்கிடையில் நல்ல த்ரோங்க. ஒரு ரன். சூப்பரா த்ரோ அடிக்கிறாருங்க அந்த சுரேஷ். அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஸ்வா. நல்ல பாலுங்க, ஒரு அருமையான டாட் பாலுங்க. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக 5வது ஓவர் போட்டதுக்கு பவுலர் சுரேஷ் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அஜித். இந்த ஓவரோட முதல் பால் வைடுங்க. அங்கல பந்து ஆடி இருக்காருங்க ஸ்கொயர் லெக் சைடு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. நல்ல த்ரோங்க, உண்மையிலேயே நல்ல த்ரோங்க டார்வின் கிட்ட இருந்து. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் அஜித். ஜாவித் சிசியோட ஒரு பெரிய ஹோப் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அஜித் அண்ட் விஸ்வா மட்டுமே. இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் ஜாவித் சிசிக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளான பிளேங்க. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சுரேஷ் டு விஸ்வா. ஷாட்டுக்கான ட்ரை, பட் தரையோட தரையா போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேப்ப பார்த்து ஃபைன் பண்ணிருக்காரு. கண்டிப்பா பவுண்டரிங்க அது. அஜித் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்க பார்க்க முடியுது. ஒரு தரமான 4ங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் சின்ன மிஸ்ஃபீல்டு. பவுண்டரிங்க, 2வது பவுண்டரிங்க. ஒரு ரன் போக வேண்டிய இடத்த 4 ரன்னா மிஸ்ஃபீல்டால மாத்திருக்காங்க. ஜாவித் சிசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இது. நெக்ஸ்ட் பால் நல்லா பிளேங்க, பால் பை பால் சூப்பரா பிளே பண்ணிட்டு இருக்காருங்க அஜித். லெக் சைட் திசையில ஃபீல்டர் இருக்காரு. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. தொடர்ந்து ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போட்டிருக்கேன் நேத்ராஜ். ஸ்ட்ரைக்ல செட்டிலான பேட்ஸ்மேன் அஜித். இந்த ஓவரோட முதல் பால் நேத்து டு அஜித். நல்ல ஒரு கடைசி. இதற்கிடையில் ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர் திசையில தூக்கி அடிச்சிருக்காரு. 6ங்க. விஸ்வா கிட்ட இவ்வளவு நேரம் ஒரு பொறுமையான பேட்டிங்க பார்த்தோம். நல்ல டைமிங்ல ஒரு தரமான ஷாட்டுங்க. 6. 3வது பால் நல்ல பாலுங்க, அருமையான தடுப்பாட்டம். அருமையான தடுப்பாட்டம். ஆஃப் சைட் திசையில ஒரு சிங்கிள் மட்டும். 4th பால் நேத்ராஜ் டு விக்கி. அருமையான ஒரு தடுப்பாட்டம். சாரிங்க அஜித். அருமையான தடுப்பாட்டம். லெக் சைடு ஒரு சென்சிபிளான சிங்கிள்.
அஞ்சாவது பால் நல்ல பாலுங்க. ஒரு சுவிட்சுக்கான ட்ரை பட் இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஆஹா, இங்க முக்கியமான பேட்ஸ்மேன் அஜித் அவரோட விக்கெட்டை ரன் அவுட் முறையில் இங்கே இழக்கிறாருங்க. மேட்சோட இங்கே டர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதான்றதை பார்ப்போம். மேட்ச் இப்போ ரெண்டு பக்கமுமே இருக்கு. ஜாவி சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நேத்ராஜ் டூ ராஜேஷ். நல்ல பாலுங்க பட் அங்கே ஓவர் த்ரோ. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. இதற்கிடையில் ஒரு ஓவர் த்ரோ. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே. இதோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. வேலைச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போடுறதுக்கு சுரேஷ் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் விஸ்வா. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட ரெண்டாவது பால் நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்கே புகாரி ரிஸ்வான். ராஜேஷ் ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஜாவி சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜப்பான். சுரேஷ் மேக்ஸ்வெல் டு ஜப்பான். சென்சிபிளான பிளேங்க. ஃபீல்டர் இல்லாத சைடு கேப்பை பார்த்து தட்டிட்டு இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஸ்வா. இது ஒரு உதிரிகள் உங்கள் எதிரிகள். 4வது பால் மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க இங்க. 5வது பால் மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. கடைசி பாலுங்க ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஸ்வா. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. திரும்ப கூட கிளம்பி இருக்குங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. 2 பேருமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ல இந்த கேட்சை டிராப் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் 2 ரன் ஓடி இங்கே கிட்டத்தட்ட மேட்ச் டை கண்டிஷனுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஒரு பெரிய வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க உண்மையிலேயே. கடைசி ஓவரை போடுறதுக்காக நேத்ராஜ் 6 பாலுக்கு 1 ரன் அடித்தாலே வெற்றி. மேட்ச் வந்து இங்கே டையாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஜப்பான். பட் இங்கே 2 விக்கெட் போச்சுன்னா மேட்ச் சூப்பர் ஓவர். அது இல்லாத அளவுக்கு ஒரு சிங்கிள் ஆடிட்டாங்கன்னா ஜாவித் சிசி வின். ஃபர்ஸ்ட் பால் அவ்வளோதாங்க. மேட்ச் இதோட இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. பவுண்டரி. ஜாவித் சிசி ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. வாழ்த்துக்கள்.